மிஸ்டர் சுப்பையா, இப்படி டைம் டேபிள் ப்ரிப்பேர் சொன்னா தப்பு தப்பா ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். சார் என்ன சொல்லு? சில செக்ஷன்ல இங்கிலீஷே இல்லை, சில செக்ஷன்ல பயாலஜி இல்லை. இதெல்லாம் திருத்தவே முடியாது. ஏன் என்னையா சொல்றீங்க? யாருக்காவது கேட்டு பாருங்க. நான் ராத்திரி கூட தூங்காம சாப்பிடாம டைம் டேபிள் ரெடி பண்ணிட்டு கொஞ்சம் நல்லா இல்லையா? ஐயா அப்பவே தப்பு வந்துடுத்து. நான் ஒரு சாதாரண ஸ்கூல் டீச்சர். இந்த டைம் டேபிள் சரியா பண்ணணும்னா அவர் காலேஜ் ப்ரொஃபஸர் ஐயா வரணும். ப்ரொஃபஸருக்கு எங்கேயா போறது? நீயே 2 வாரம் கண் முடிச்சு ரெடி பண்ணி கொண்டு வா. ராமானுஜம் எங்க போயிட்டு இருக்கீங்க? ஐயா ஒரு நிமிஷம். கும்பகோணத்துல கணக்குல புலி இருந்தா மட்டும் பத்தாது ராமனுஜா, இங்கேயும் கணக்குல புலின்னு சொல்லி நீ காமிக்கணும். இந்த ரேட்டபிள் கொஞ்சம் சரி பண்ணி. அப்படியா? முதல் செக்ஷன்ல ஏபிசிடி, 2வது செக்ஷன்ல ஏபிசிடி, 3வது செக்ஷன்ல ஏபிசிடி, 4வது செக்ஷன்ல ஏபிசிடி, 5வது செக்ஷன்ல ஏபிசிடி இஎஃப். அப்போ 22 செக்ஷன் அல்லவா? மொத்தம் 32 ஆசிரியர்கள். யாராவது எந்தெந்த பாடத்துக்கு இருக்காங்கிற விவரம் இதுல இருக்கு. புனியம்பி ஐயா ஃபைனல் போடுங்க. ஃபைனல் சீட்டா இல்லையா? நீ உட்காரு அம்பி, உட்காந்தே பண்ணு. Not a single mistake. Brilliant. ராமானுஜம் என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? ஓ, ஐயோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்களா? சரி, நான் லண்டன் போயிட்டு வரேன். இல்ல ராமானுஜம், உட்காருங்க. எனக்காக உங்களோட ரிசர்ச் ரிப்போர்ட் வேணும். உட்காருங்க. நாளைக்கு உங்களோட ஃபைண்டிங்ஸை நான் ராயல் மேத்தமெட்டிக்கல் சொசைட்டில நாளைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். சரிங்களா? போயிட்டு நாளைக்கு நான் என்னோட சிஸ்டர் வீட்டில் தங்கிட்டு அடுத்த நாள் வந்துடுவேன். சரிங்களா? நீங்க வெளியே போறப்ப வீட்டோட கதவை மட்டும் சாத்திருந்தா அது ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆகும். சரி, நான் போயிட்டு வரேன். ராமானுஜம், இவ்வளோ சீக்கிரமா? நான் போய் 30 ஹவர்ஸ் மேல ஆச்சு. நீங்க வீட்டுக்கு போலையா? இல்ல, நான் பையோட உலகத்துல அப்படியே நடந்துட்டேன். ஆராய்ச்சி உலகத்துல போனதால எனக்கு என்ன பண்ண எவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கே தெரியல. அப்ப நைட்டு சாப்பாடுக்கு என்ன பண்ணீங்க? நான் எதுவும் பார்க்கல, சாப்பிடுவேன். எனக்கு இதுலேயே நான் இது ரிசர்ச் இருந்ததுனால நான் எதுவும் யோசிக்கல. சரி ராமானுஜம், பட் ஃபர்கிவ் மீ. நான் உங்களோட ரிசர்ச்சை நேற்று ப்ரெசென்ட் பண்ணேன். எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனால் நிறைய பேர் வரல. எல்லாம் ஐரோப்பாவில் போர் நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன மணி இருக்கிறோம். உட்காருங்க. ரொம்ப பிஸியா இருக்கீங்க. ஆமா லிட்டில், எனக்கு இந்தியால இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு. ஒரு இந்தியன் கிளர்க் ஆமா 50 தியரமா வந்து சால்வ் பண்ணி எனக்கு லெட்டர்ல வச்சு அனுப்பிச்சிருக்காப்ல. இந்தியா?
இது ரொம்ப சர்ப்ரைசிங்காக தான் இருக்கு. ஆனாலும் அவர் எப்படி நீங்க நம்புறீங்க? அவர் ஒரு இந்தியன் ஆச்சே. அதுதான் நாம 2 பேரும் இப்ப அவரோட லெட்டர்ஸ் நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், பார்த்து அதை அசஸ் பண்ணுவோம். சரிங்களா? இல்லை, நான் இப்போ வேர்ல்டு வார் 2 வந்து நடந்துட்டு இருக்கேங்க. அதுக்கான ஆயத்த பணியில் நான் இப்போ வேலையில் இருக்கேன். ஸோ அதை நம்ம வந்து பார்த்தாங்க. எனக்கு இது டைம் வேஸ்ட் நினைக்கிறேன். இந்த இந்தியனோட மேத்தமெட்டிக்கல் தியரம்ஸ், மேத்தமெட்டிக்கல் வேர்ல்டே ரெவல்யூஷனைஸ் பண்ணக்கூடியது. இந்தாங்க ஒரு தியரம் இதுல இருக்கு, பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. அந்த கிளர்க்கை நீங்கள் வந்து அடுத்த மீட்டில் நம்ம பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு. சரி, அடுத்த மீட்டில் பார்ப்போம். இதுவரை என்னோட பல வரிகள் கணித ரிசர்ச் லைஃப்ல நான் எதுவும் பெருசா கண்டுபிடிச்சது இல்லை. என்னோட மிகப்பெரிய கண்டுபிடிப்பானதை நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்றதுல மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இவர் ஸ்ரீனிவாச ராமானுஜம். இவரோட ரிசர்ச் எல்லாமே இந்த நோட்ல இருக்கு. ஃபார்மல் எஜுகேஷனே இல்லாம மிகவும் கடினமான ஃபார்முலாஸை மற்றும் தியரஸ் சார் இவர் வந்து சால்வ் பண்ணியிருக்காரு. இதை வந்து நீங்க எல்லாரும் பார்க்க முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பிரமாதமா இல்லையா? இதுல இருக்க தியரம்ஸ் மேக்ஸ் வேர்ல்ட ரெவல்யூஷனைஸ் பண்ற அளவுக்கு மிகவும் பெருமை வாய்ந்த தியரம் சார். மிஸ்டர் போலி, ராமானுஜத்தோட தியரத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ராமானுஜத்தோட தியரங்கள் எல்லாம் மிகவும் காம்ப்ளிகேட்டடாகவும் மிஸ்டிக்கலாகவும் இருக்கு. என்னோட வாழ்நாள் முழுக்க நான் செலவழித்தாலும் ஒரு தியரத்துக்கு கூட என்னால் ப்ரூவ் பண்ண முடியும். ஐ டோன்ட் அக்ரி வித் மிஸ்டர் போலி. ராமானுஜம் உங்களோட தியரம் எல்லாம் வேற லெவல்ல இருக்கு. ஆனா ஏன் எல்லாத்துக்கும் ரிசர்ச் மட்டும் எழுதுறீங்க? ஸ்டெப் பை ஸ்டெப்பா ப்ரூவ் பண்ணலாமே. நான் ஒரு ப்ராப்ளம் பார்த்தேன்னா கண்டிப்பாக யோசிப்பேன், ஆன்சர் உடனே வந்துடும். அதுக்கப்புறம் அதை பற்றி எனக்கு ஸ்டெப்ஸை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நல்லா பார்க்க முடியும். எனக்கு அந்த இன்ட்ரெஸ்ட்டும் கிடையாது. அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் பார்க்கலான்னு பார்த்தா எனக்கு அடுத்த ஒரு ப்ராப்ளம் வந்துடும். அந்த ப்ராப்ளமில் முடிக்கிட்டேன்னா அதுக்கப்புறம் நான் அதிலேயே ஃபோக்கஸ்டாக இருப்பேன். குவைட் சர்ப்ரைசிங் ராமானுஜம். நீங்கள் 100 ஆண்டுக்கு முன்னாடியே படம் நினைக்கிறேன். மார்க் ஜேக்கப்சன் போல நீங்களும் ஒரு மிக சிறந்த மேக்ஸ் லெஜெண்ட். ஆனால் இந்த உலகத்துக்கு தேவையானது எல்லாமே ரீசனிங் தான். நீங்கள் அந்த வழிமுறைகளையும் கண்டுபிடிக்கணும், அதே சமயத்தில் அந்த மேக்ஸையும் நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். அதை தான் எல்லா உலகமும் அக்செப்ட் பண்ணணும். அதுதான் எல்லாரும் நினைப்பாங்க. அப்போ என்னோட மேக்ஸ் ரிசர்ச் வந்து சந்தேகப்படுறீங்களா? நோ 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 ராமானுஜ், உங்களை நாங்கள் சந்தேகப்படலை. நீங்கள் உங்களுக்கு தோணுறதெல்லாம் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸில் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. அதுக்கான ப்ரூஃபை நாங்கள் பார்த்துக்கிறோம். உங்களுக்கு பேரும் புகழும் மேக்ஸ் உலகத்தை வாங்கி தர வேண்டியது எங்களோட காரணம். ராமானுஜம், உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் நான் வச்சிருக்கேன். ஐடென்டி ப்ராப்ளம்ஸ் நம்மளால வேலை கழிச்சிட்டு இருக்குன்னு சொன்னீங்களா? அதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டேன். ஓ ரியலி மார்வலஸ். இந்த மாதிரியான ஆன்சர்ஸ் நீங்க மட்டும்தான் கொடுக்க முடியும் ராமானுஜம். நல்லா இருக்கு. பட் ஒரு குட் நியூஸ் இருக்கு. உங்களை
என்னோட கண்டுபிடிப்பை இந்த உலகமே அங்கீகரிச்சிருச்சு. நீங்க தான் இப்ப ஃபெல்லோ ஆஃப் ராயல் சொசைட்டி. இந்த உலகத்துல இருக்க 464 ஃபெல்லோஷிப்ஸ்லயும் நீங்க இப்ப ஒருத்தர் ஆயிட்டீங்க. அது மட்டும் இல்லாம உங்களை ட்ரினிட்டி ஃபெல்லோவாகவும் அறிவிச்சிருக்காங்க. நோ 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 ராமானுஜம், அதெல்லாம் வேண்டாம். உங்ககிட்ட என்ன இருக்கு தெரியுமா? இந்தியோட பெருக்கெல்லாம் நான் ஆரம்பிச்சு தெரிஞ்சுக்கிறேன். அப்படிப்பட்ட என்னோட கண்டுபிடிப்பை இந்த உலகத்துக்கே அறிகிற மாதிரி பண்ணிட்டீங்க. உங்களுக்கும் ஹாடிக்கும் இதுகளுக்கும் நான் எப்படி தேங்க்யூ சொல்றேன்? அதான் கஷ்டமா இருக்கு. ராமானுஜம், இது உங்களோட ஆச்சு.